ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை வீடியோ பாய். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கூலி படம் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த ஊரில் தான் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. 11 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு, இப்போ 2 மணிக்கு முடிஞ்சிச்சு. கூலி படம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபஸ்ட்டு போகல. ஏன்னா கடைசியாக வந்து 3 படமுமே பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக ஃபஸ்ட்டு போனேன். தக் லைஃபாக இருந்தாலும், அதுக்கப்புறம் கங்குவா, அப்போ பார்த்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன். அதனால நான் ரொம்பவே கொஞ்சம் குறைச்சிட்டு, சரி பரவாயில்ல எதுவும் பார்க்க வேணாம், இன்டர்வியூஸ் எதுவும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக படத்தையே வந்து பார்ப்போம்னு சொல்லி வந்து பார்த்தேன். ஸோ கூலி ரிவ்யூ என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துருவோம். பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி கேஸ்டிங்கை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அமீர் கானை தவிர மற்ற எல்லா கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதையோடயே வர மாதிரி எல்லா கேஸ்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நல்ல கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் மியூசிக், அனிருத் மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டண்ட்டு நல்லா இருந்துச்சு. ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸாக இருக்கனால சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் உங்கள் சினிமாட்டிக்காக காட்டியிருக்கலாம். கடைசியில் தான் ஏதோ ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ தான் வருது. இது கொஞ்சம் ஸ்பாய்லர் மாதிரி தான் வரும். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்து சொல்லிட்டுருப்பாரு கதையை நாகார்ஜுன்ட்ட. அவர்கிட்ட ரஜினி வந்து நாகார்ஜுனாட்ட சொல்லிகிட்ருப்பாரு, இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு. அந்த சொல்லாமல் கொஞ்சம் அவங்க அதை ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா டிஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சமே ஒரு 1/2 மணி நேரம் காட்டியிருந்தா என்ன கனெக்ஷனு, எதுக்காக சண்டை, சில நேரம் நமக்கு புரியாமல் போயிடும், எதுக்குடா சண்டை போடுறாங்க அப்படின்னு. ஸோ அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மைனஸ் மாதிரி தெரிஞ்சுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.